Eagle Mobiles-இல் Festival of Discount Sale. Smartphone வாங்கினால் LED TV free. Eagle Mobile, சென்னை முழுவதும். பெண் ஊழியர்களின் 3வது பிரசவத்திற்கும் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பெண் ஊழியர்களின் 3வது பிரசவத்திற்கு சம்பளத்துடன் விடுப்பு வழங்க வேண்டும் என்று அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேறுகால விடுப்பு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றும் மங்கையர்க்கரசி என்பவர் 3வது பிரசவத்தை ஒட்டி ஒரு வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தார். அந்த வழக்கில் தற்பொழுது இந்த தீர்ப்பானது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பெண் ஊழியர்களின் 3வது பிரசவத்திற்கு சம்பளத்துடன் கூடிய விடுப்பு முன்னர் வழங்கப்படாமல் இருந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றும் மங்கையர்க்கரசி என்பவர் தனது 3வது பிரசவத்திற்கும் சம்பளத்துடன் விடுப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பான விசாரணைகள் தான் தற்பொழுது தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்குடைய முழு பின்னணி என்ன? தற்பொழுது இந்த தீர்ப்பு மீண்டும் இந்த உத்தரவானது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதன் பலனை சுமார் எத்தனை பேர் அனுபவிக்க இருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள். வணக்கம். அதாவது 3வது பிரசவத்துக்கு பேறுகால விடுப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றும் மங்கையர்க்கரசி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் சமீம் அகமது ஆகியோர் அடங்கிய அமர்வு பேறுகால விடுப்பு தொடர்பான தமிழக அரசின் அடிப்படை விதியில 3வது பிரசவத்திற்கு பேறுகால விடுப்பு வழங்க முடியாது என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே சமயம் பேறுகால விடுப்பு வழங்குவதற்கு பொறுத்தவரைக்கும் 3வது பிரசவத்திற்கு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல உயர்நீதிமன்றமும் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில மனுதாரருக்கு உரிய பண பலன்களுடன் ஓராண்டுக்கு அந்த பேறுகால விடுப்பு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நிர்வாகத்துறை பதிவாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இனிமேல் இதுபோன்று பேறுகால விடுப்பு கோரி வழக்குகள் வராத வகையில இந்த உத்தரவு குறித்து அனைத்து மாவட்ட நீதித்துறை பதிவாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்று உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போல உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் ஆகியவரை இந்த விவகாரம் தொடர்பாக, அதாவது 3வது பேறுகால விடுப்பு வழங்குவது தொடர்பாக ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவுகளை அமல்படுத்த வேண்டும் என்று அனைத்து துறை செயலாளர்களுக்கும் துறை தலைவர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்று தமிழக தலைமைச் செயலாளருக்கு அறிவுறுத்தி இந்த உத்தரவின் நகலை அவருக்கு அனுப்பி வைக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Eagle Mobiles-இல் Festival of Discount Sale. Smartphone வாங்கினால் LED TV free. Eagle Mobile, சென்னை முழுவதும்.